அரண்மனை 4 படத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்கு குயிக்கா பார்த்துடலாம் வாங்க. அரண்மனை 1, 2 and 3 போலவே அரண்மனை 4ம் ஒரு ஹாரர் காமெடி படம் தான். அங்கங்க பயம் அண்ட் அங்கங்க காமெடி எலிமெண்ட்ஸ் தேவைக்கேற்ப இருக்கு. கண்டினியூஸா கொலைகள் நடக்க நடக்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே படத்துல யாருதான்பா பேய்ன்ற ஒரு கன்ஃபியூஷன் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே தான் இருந்துச்சு. அந்த கன்ஃபியூஷன் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ். தன்னை கொன்னுட்டாங்கன்ற கோவத்துல பேயா மாறி ரிவெஞ்ச் எடுக்கிற ஒரு வழக்கமான கமர்ஷியல் பேயா இல்லாம இந்த படத்துல வர ஒரு பேய் கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு ரியல் டைம் பேய். அசாம் பகுதிகளில் சொல்லப்படுற தண்ணிலையும் வாழும் தரையிலையும் வாழும்னு நம்பப்படுற பாக் அப்படின்ற ஒரு பேய் கான்செப்ட் தான் இந்த படத்துல யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த பாக் பேய் தேவைக்கேற்ற மாதிரி தன்னோட உருவத்தை அப்பப்ப மாத்திக்கிட்டு கோவை சர்லா, விடிவி கணேஷ் மற்றும் யோகி பாபு கூட சேர்ந்து அடிக்கிற லூட்டிகள் என்டர்டெயின் பண்ணுது. இந்த படத்துல எனக்கு தமன்னாவோட ஆக்டிங் அண்ட் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தன்னோட பசங்களை காப்பாற்றுறதுக்காக ஒரு அம்மா எந்த எக்ஸ்ட்ரீம்க்கு வேணாலும் போவாங்கன்றத ஒன்ஸ் அகைன் ரிமைண்ட் பண்ற ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர். இன்னும் நிறைய மூவிஸை பார்க்கலாம், அதை பத்தி பேசலாம். அதுக்கு மூவி கனெக்ட் தமிழை ஃபாலோ பண்ணிக்கோங்க.